உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போடும்போது சொல்லியிருக்கிறேன். நான் ஃபேஸ் பேக்கு வேற டைப்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டுன்னு அதுக்கு என்ன ரெமடி தேவை, இப்படி ஃபேஸ் பேக் அதில் வெண்டைக்கால ரெடி பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெண்டைக்கால ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அதை நீங்க பார்த்து இருக்கிறீங்க. இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது எப்படி நம்ம ஃபேஸ் பேக்கு பண்ணலாம். அதுல எந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இப்ப நான் போடுற வீடியோல இதுதான் நீங்க யூஸ் பண்ணல. சில பேருக்கு அரிசி செட் ஆகும், சில பேருக்கு உளுந்து, இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த வெண்டைக்கால இது நீங்க சேர்த்து யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ் பேக் போடலாம். இதுல தான் போட்டா தான் நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட் கொடுக்கல. வெண்டைக்கால அவ்வளோ நல்லா சூப்பரான இது ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது என்னென்ன ரெமடி தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 2 வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். எல்சு தான். எப்போ நீங்க ஃபேஸ் பேக்குக்கு அப்ளை பண்ணாலும் 2 வெண்டைக்காய் எல்சி இதை கழுவிட்டு தொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நானு. அடுத்து வந்து உளுந்து நல்லா கழுவி காய வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கழுவிட்டு காய வச்சுடுங்க. இல்லை உங்கள்கிட்ட பவுடர் இருந்தாலும் நீங்க பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் தான் உளுந்து. இதுல உளுந்து தான் போட்டு அரைக்கணுமான்னு இல்லை. நீங்க உங்களுக்கு அரிசி வெந்தாலும் அரிசி ஊற வச்சுட்டு அது கொஞ்ச நேரம் நல்லா காய வச்சுட்ட பிறகு நீங்க அரைச்சிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு பச்சை பயிர்ல அரைச்சிக்கலாம், இல்ல கடல மாவுலன்னா எதுல வேண்டாலும் பரவாயில்ல. இது உளுந்துதான் போட்டு அரைக்கணும். இல்ல எனக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இதனாலன்னு சொல்லிட்டு தான் நான் உளுந்து யூஸ் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி உளுந்து வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்ச நேரம் மாற்றம் இருக்கமா போயிடும். ஏன்னா நம்ம அப்பப்போ உளுந்து அரைச்சுன்னு இருக்கிறது. இது வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்துல 3 நாள் போட்டோம்னா நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங்கும் கொஞ்சமா மாறும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து இதுல சேர்க்கறது மஞ்சள். நான் காய்ச்சாத பால் எடுத்து வச்சிருக்கிறேன், பச்சை பால். தேவையான அளவுக்கு பச்சை பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது 4 பொருளை சேர்த்து தான் ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறேன். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் சின்னது எடுத்துனேன். இப்போ இது பீஸ் பீஸா நான் கட் பண்ணிக்க போறேன். ஏற்கனவே இது கழுவி வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இது கட் பண்ணிட்டு இது மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து இந்த உளுந்தும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்து இதை நான் சேர்க்க வேண்டியது இது எல்லா பொருளும் சேர்த்து நல்லா ஸ்கின்னு க்ளோ சாஃப்ட்னஸ் நல்ல ஒரு பிரைட் கொடுத்தாருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதுல தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஜாஸ்தி சேர்த்தோம்னா நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி ஆகாது. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துருந்தீங்களா, ஏன்னா இது நான் முகத்துக்கும் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்றேன். அதனால இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து இதுல நீங்க வேற பால்டிக்கு அப்ளை பண்றேன். அதனால இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது சேர்த்து இதுல நீங்க வேற பால் தான் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். வேற எதுவுமே சேர்த்துக்க கூடாது. தண்ணி எல்லாம் அதெல்லாம் பச்சை பால்ல அரைச்சு பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. அரிசி ஆயிடுச்சு. இப்போ இதுல உங்களுக்கு அப்படியே தெரியாது. இது நான் ஒரு எந்த அளவுக்கு எந்த மாதிரி எவ்வளவு அளவு நைஸா எப்படி அரைச்சிருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு தான் நைஸா அரைச்சிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி போட்டு அரைக்கும் போது அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னா வெறும் பாலை ஊற்றி அரைச்சோம்னா நம்ம ஸ்கின் எந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரா இதாகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் ஃபுல் பாடிக்கு கை கால் உடம்பெல்லாம் நான் அப்ளை பண்ணிட்டு குளிக்கும் போது இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வேணும்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். நல்லா ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது. அது இல்லாம இந்த உளுந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உளுந்து சேர்த்துக்க ரிசல்ட்டே கிடைக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப கருப்பா இருக்கும். நம்ம வெளியே போனோம்னா நம்ம
கொஞ்சாவது கலர் மாறணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சாவது டிஃப்ரெண்ட் தெரியும். ஜென்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், சேம் இதே தான். ஆனா மஞ்சள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் இல்லாத நீங்க யூஸ் பண்ணலாம். லேடிஸ் வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் மிக்ஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு க்ளோ கிடைக்கும். அதனால மஞ்சள்னால உங்களுக்கு எந்த இதுவும் ஆகாது. ஜென்ஸ் நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண, அப்படியே இல்லை இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றேன்னா மஞ்சள் வந்து ஒரு அளவுக்கு எடுத்து நீங்க நல்லா வறுத்து, நான் வீடியோ போட்டு இருக்கிறேன், அதை பாருங்க. அது நல்லா வறுத்துட்டு நல்லா காஃபி பவுடர் அளவுக்கு ஆன பிறகு அது கூட அந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணி இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சளுக்கு பதில் அந்த மாதிரி மஞ்சள் காஃபி பவுடர் மாதிரி கலர் பண்ணிட்டு இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வெண்டைக்கால வீடியோ போடும் போது என் முகத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அப்புறமா எந்த டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துட்டு பிறகு தான் முகத்தை வாஷ் பண்ண முடியும். நல்லா ஒரு பிரைட் லுக் கொடுக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதுல வந்து உங்களுக்கு எது அரிசி எது உங்களுக்கு விருப்பம் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல பால் வேண்டாம் தயிர் வேண்டாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னா நல்லா தாராளமா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் இதுதான் இல்ல, எனக்கு என்னன்னா இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது, நல்லா செட் ஆச்சு எனக்கு. அதனால தான் சொல்றேன், உளுந்துன்றது நம்மளுக்கு இயற்கையாவே நல்லா வைட்டிங் பண்ணி கொடுக்குது. அந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு நாள் போட்டு மறுபடியும் 2-3 நாள் விட்டுட்டு போடல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி இந்த பேக் ரெடி பண்ணிட்டு நீங்க அப்போ ஒரு 5 நிமிஷத்துல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்ப கஷ்டம் கூட இல்ல. 5 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நீங்க வந்து இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு டைம் இல்ல வேலைக்கு போறீங்கன்னாக்கா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு எனக்கு